அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஸோ அது எப்படி கால் லெட்டரை டவுன்லோட் பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சரி. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எந்த வெப்சைட்ல இருக்கேன் அப்படின்னா www.2.tanuvas.ac.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள இருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க ஆல்ரெடி போய் பார்த்துருப்பீங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த மாடல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. இப்போ என்ன செய்யணும், ரேங்க் லிஸ்ட் அஸ் ஆன் இன்னைக்கு டேட் போட்டு கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் இப்ப கவுன்சிலிங் நடக்க போகுதுங்க. இன் பர்சன் மோடு, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன் பர்சன் மோட்ல அவங்க கண்டிப்பா கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ கால் லெட்டர் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணும். அதுல பாருங்க, ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி எலிஜிபிள் கேண்டிடேட்னு ஒரு கொடுத்துருக்காங்க. சார் என்ன எலிஜிபிள் கேட்டகரி அப்படின்னா, நீங்க கால் லெட்டர் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ அது PDF டவுன்லோட் ஆகலாம் மொபைல்ல பாத்தீங்கன்னா. அதுல பாருங்க, இந்த டிசேபிள் ஏபிள்டு இருக்கவங்களுக்கு 1 to 22 ரேங்க் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பாய்ஸ்ல வந்து 1 to 16 இருக்கிறவங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேர்ள்ஸ்ல இருக்கவங்க 1 to 14 இருக்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென் பாத்தீங்கன்னா 1 to 20 வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. என்னைக்கு அப்படின்னா 23/12/2020 வெட்னஸ்டே 9 AM வந்து. ஸோ ஓகே, எங்க அவங்க போகணும் அப்படின்னா அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பேரி, சென்னை 7 அங்க நமக்கு நேரடியா போகணும். ஸோ 23rd தான், நல்ல டைம் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்க ஒரி பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா பிடெக் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல வந்து 1 to 26 பிடெக் அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு 1 to 26 வந்து நீங்க கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து 1 to 20. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணப்படும். இந்த 20க்கு அப்புறம் இருக்கவங்களோ அல்லது 26க்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் டே கூப்பிடல. ஓகே சார், இப்ப சப்போஸ் மீது இருக்கவங்களுக்கு அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங்ல கூப்பிடுவாங்க ரிமைனிங். சரிங்க சார், இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம தெளிவா கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஷியலி ஏபிள்டுக்கு வந்து உங்களுடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன், நீங்க சர்டிபிகேட் என்ன டிஃபரன்ஷியலி ஏபிள்டு கொடுத்துருக்கீங்களோ அது கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க மெடிக்கல் போர்டு. அதே மாதிரி நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணுவாங்க. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட், அதாவது கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி சில்ட்ரன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா சர்டிபிகேட் எப்படி MBBS கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சீட் அலாட்மெண்ட் அலோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இப்ப வந்திருக்க இன்ஃபர்மேஷன். இப்ப நமக்கு வந்து ஒரு டவுட் கேட்கும், சார் இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சோ எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேபி 1 or 2 டேஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு, அதாவது நமக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து 23rd நடக்குது அப்படின்னா மேபி 24, 25 இருக்கலாம். ஓகேங்களா? சோ வெயிட் பண்ணுவோம், என்ன எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம நோட்டிபிகேஷன் வந்து நம்ம தெரிவிக்கலாம். சோ இது வந்து ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு மட்டும், அதுவும் இந்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.